ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனிமி தமிழன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் நம்ம வீடியோ பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டீமன் ஸ்லேயர்ஸில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அசிரோட ட்ரைனிங்னா டென்ஜன் அசிரோட ட்ரைனிங் தான். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டு இருக்காரு. ஸோ அவரே வந்து டென்ஜன் வந்து அடிச்சு இவ்வளோ ஸ்லோவாக ஓடினா வந்து ஒரு நாள் அப்பர் டீமன்ஸில் வந்து ஃபைட் பண்ண முடியாது, வேகமாக ஓடுறான்னு சொல்லிட்டு பார்த்தா மிரட்டி ஓட வைக்கிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எல்லா டீமன் ஸ்லேயர்ஸுமே வந்து காலைல வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் மட்டும் ஸ்லோவாக பண்ணுறதுனால டென்ஜன் அவரை மட்டும் குச்சி வச்சு அடிச்சு இந்த ட்ரைனிங்கே நீ இப்படி சோர்ந்து போனீங்கன்னா அடுத்த வர அசிரா ட்ரைனிங்லாம் நீ வந்து எப்படி பாஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அடுத்த சீன்ல தான் வந்து இங்க இருக்க ஒவ்வொரு டீமன் ஸ்லேயர்ஸுமே வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு காமிக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து டென்ஜன் ட்ரைனிங் வந்து நரகம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போதான் டான்ஜிரோ ஹாஸ்பிட்டல் இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி டென்ஜனோட ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. டான்ஜிரோ பார்த்த டென்ஜனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. பரவாயில்லையே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியாக நீ ஒரு அப்பர் மூனை கூட டிஃபீட் பண்ணன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து டான்ஜிரோவும் டென்ஜனோட ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிடுறான். ஸோ டான்ஜிரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா ட்ரைனிங்குமே வந்து ரொம்பவே ஈஸியாகவே செய்கிறான். ஆனால் மற்றவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே டான்ஜிரோ பார்த்து எப்படி தான் இவ்வளோ ஈஸியாக செய்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்ச் டைமும் ஆகுது. ஸோ அப்போ தான் வந்து டென்ஜனோட 3 ஒய்ஃபையும் காட்டுறாங்க. ஸோ 3 ஒய்ஃபுமே வந்து டான்ஜிரோ பார்த்துனே ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுறாங்க. ஸோ அப்படியே 3 பேருமே வந்து டான்ஜிரோ பார்த்து நீ ரொம்பவே வளர்ந்துட்டு இப்போ சின்ன பையன் மாதிரி இல்லை, இப்போ தான் நீ பார்க்க ஒரு மேனான ஃபீல் வருது எங்களுக்குன்னு வந்து பார்த்தோன்னா டான்ஜிரோ பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் டென்ஜன் வந்து அந்த சைடு வந்து இப்போ யாரெல்லாம் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த டைம்ஸ் ட்ரைனிங் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அப்படியெல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே 2 பேரை காட்டுறாங்க. அது ஒருத்தன் வந்து உயர்த்தன்ட்ட இன்றைக்கி உனக்கு நைட் டியூட்டி இருக்குல்ல, அதுக்கு வந்து அவன் ஆமாங்கிறான். ஸோ அந்த நைட் டியூட்டி எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறக்கு அவன் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஸோ நான் அந்த நைட் டியூட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னா கூடவே உணர்த்தணும் பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் எதுவும் வராமல் இருக்க நைட் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். நைட் டியூட்டி பார்க்கறது ரொம்பவே பயமாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து எந்த டீமன்ஸும் இல்லாத மாதிரி தெரியல. திடீர்னு ஏதாச்சும் டீமன் அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லும்போது 2 பேருமே பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக உணர்த்து வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறான். ஸோ அப்போ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துறான், எங்கடா இங்கே தானே இருந்தால் திடீர்னு காணாமல் போயிட்டானேன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப பயத்தின் உச்சக்கட்டத்தில் போயிட்டான். ஸோ அப்புறம் தான் பார்த்தா அவன் ப்ராங்க் பண்ணான்னு சொல்லிட்டு பண்ணா சைடில் இருந்து சிரிச்சுக்கிட்டே வரான். அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு சத்தம் கேட்குது. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருட்டான இடத்த உத்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சரி வாடா போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேருமே போயிடுறாங்க. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த உள்ளே போய் காட்டுறாங்க. ஸோ அங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்பர் 4 டீமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது. ஸோ அப்படியே அந்த அப்பர் 4 டீமன் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி தான் காட்டி அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் டென்ஜன் வந்து ஆளுக்கு 2 டீமாக பிரிஞ்சு ஒருத்தனை வந்து சுமந்துக்கிட்டு இங்கேருந்து ஓடுங்கடான்னு வந்து பண்ணால் சொல்கிறாரு. டான்ஜிரோவும் இருக்கிறதுலே ரொம்ப வெயிட்டான ஆளாக தூக்கிட்டு வந்து பார்த்தா ரொம்ப அசால்ட்டாகவே ஸ்பீடாக ஓடி ரேஸை கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஸோ மற்ற ஸ்லேயர்ஸ் எல்லாம் டான்ஜிரோவை பார்த்து ஒரு அப்பர் டீமனை ஃபைட் பண்ணுறதுக்கு இவன் அளவுக்கு ஸ்டாமினா நமக்கு வேணும் போலன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படியே ஆத்தோரமாக வந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து டான்ஜிரோ கிட்ட அப்பர் டீமனை ஃபைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது அவன் இருக்கிறதே கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது அவங்க எல்லாருமே போதும்டா சாமி நீ சொல்ல வேணாம், நீ கம்முன்னு சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட ட்ரைனிங் வருது. அதில் வந்து டென்ஜன் வந்து இங்கேருந்து டேரக்டாக அந்த மலையை சுற்றி இங்கே ரவுண்ட் அடித்து மறுபடியும் இங்கே வாங்கடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாரு. அப்போது டான்ஜிரோ கிட்ட டென்ஜனோட 3 வைஃப்ஸுமே இருந்துக்கிட்டு என்னதான் இவர் இங்கே ரொம்பவே சீரியஸாக இருந்தாலும் அவர் ரொம்பவே வந்து பியூரான பர்சன், ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடான பர்சன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ டென்ஜனும் வந்து இங்கே இருக்க எல்லா டீமன் ஸ்லேயர்ஸுமே வந்து ட்ரைனிங்காக மாஸ்டரை வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ என்ன ஆனாலும் சரி இவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணி நல்லபடியாக ட்ரெயின் பண்ணி அனுப்புவேன்னு வந்து சொல்கிறாரு. அப்போ டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ரேஸில் வந்து கலந்துக்கிறான். அந்த சீனை அங்கேயே கட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் வந்து கடைசியில் கியூக்கும் டான்ஜிரோக்கும் ஒரு சாப்பாடு போட்டிருந்தா அதில் யார் ஜெயிச்சான்னு வந்து இப்போ நான் சொல்லவே இல்லை. அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்கிறாங்க. டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிட்டான். ஸோ அப்போ டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனால் அதுக்கு மேலே ஒரே ஒரு கப் ஆஃப் நூடுல்ஸ் தான் சாப்பிட முடியும். அப்போ கியூவும் வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி நான் தோத்துட்டேன், நான் வந்து அச்சரா ட்ரைனிங்கில் வந்து நான் பங்கேற்றுக்கிறேன் அப்படின்னு பண்ணால் சொல்கிறாரு. ஸோ அப்போ கியூ என்ன கேட்குறான்னா சப்போஸ் நான் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டானு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா சோகமாயிரான். ஏன்னா கியூ வந்து ஜெயிச்சிட்டானா வந்து அச்சரா ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வர தேவையில்லை, அதான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியே. ஸோ அப்போ கியூ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இதுக்கு மேலே ஒரே ஒரு கப் ஆஃப் நூடுல்ஸ் தான் சாப்பிட முடியும். ஸோ நம்ம 2 பேருமே டையில் இருக்கோம். ஸோ உனக்கு நான் வந்து இன்னொரு கப் ஆஃப் நூடுல்ஸ் வந்து பண்ணால் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ நீ அதை சாப்பிட முடிச்சினா நான் தாராளமாக வந்து நான் அச்சரா ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லிடுறான். டான்ஜிரோ வந்து சரி உனி ஒன்று தானே நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனும் சாப்பிட்றான். ஸோ அந்த சீனை கட் பண்ணால் சனமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒபனாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ ஒபனாய் வந்தோடனே சாரிப்பா நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லும்போது சனமி வந்து நானே இப்போ தான் வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஒபனாய் வந்து சனமி கிட்டே இங்கே ஏன் நீ என்னை கூப்பிட்டேன்னு கேட்டதுக்கு சனமி வந்து நீ ட்ரெயின் பண்ண டீமன் ஸ்லேயர்ஸ்லாம் எப்படி ட்ரெயின் ஆகிருக்காங்கன்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஒபனாய் வந்து அவங்களால ஒரு அப்பர் டீமனை வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு கூட ட்ரெயின் பண்ண முடியலன்னு சொல்கிறான். அதுக்கு சனமியும் இங்கேயே அதே கதை தான் சொல்கிறான். அப்போது சனமி வந்து அன்னைக்கிலேருந்து எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு விஷயம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி நம்ம 2 பேருமே வந்து ஒரு டீமனை தோற்றி
ஸ்ட்ரீட் போகும்போது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் வந்து போனோம். அங்கே எல்லா டீமன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைடாக இருந்தது. இப்போ வரைக்கும் அது என்ன இடனே எனக்கு தெரியல அப்படிங்கிறான். அதுக்கு ஒபனாய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே விஷயம் தான் அப்பலேருந்து இப்போ வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த டீமன்ஸோட ஹைட் அவுட்டாக தான் இருக்கும். அங்கே கண்டிப்பாக மூசானும் இருப்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அதுக்கு சனமி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இந்த கேஸில் பற்றி எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிச்சு பார்த்துட்டேன். ஸோ எனக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. ஆனால் ஒரு வில்லேஜில் வந்து அன்றைக்கி நைட் இருந்த எல்லா டீமன்ஸுமே வந்து அட் டைமில் வந்து டிசப்பியர் ஆகி போயிருக்கதா வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கேசல்குள்ளே தான் போயிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். அப்போ ஒபனாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லும்போது கரெக்டாக சனமி வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சிக்கிட்டே வந்து நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணலாமான்னு கேட்கும்போது அதுக்கு ஒபனாய் நானும் அதான் நினச்சேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணால் 2 பேரும் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஆனால் அவங்க ஃபைட் பண்ணாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சீனை வந்து காமிக்கவே இல்லை. அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோ வந்து டென்ஜனோட 3 வயசுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே டான்ஜரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க டீயும் கொடுத்துட்டு 3 பேருமே வந்து டான்ஜரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டில் வந்து 3 பேர்த்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணது வந்து டான்ஜரோ தான். அதுவும் இல்லாமல் டென்ஜன் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோ தான். அதே மாதிரி ஜெனிட்சுக்கும் நெசுகோக்கும் இனோஸ்கேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு டென்ஜன் இப்போ வரைக்கும் அந்த ஃபைட்லேருந்து ரிலீவ் ஆகலை. நைட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. ஸோ அப்போ அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோ கிட்டே நீ எப்படியாச்சும் மூசானை வந்து டிஃபீட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டான்ஜரோ வந்து நான் கண்டிப்பாக டிஃபீட் பண்ணிடுவேன்னு வந்து சொல்கிறான். ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இங்கே ஈவினிங் டென்ஜன் தான் காமிக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகிற ட்ரைனிங் வந்து எப்போ போல் பேசிக்கான ட்ரைனிங்லாம் இருக்காது. அந்த மலையில் வந்து நம்ம ஒரு காம்பேட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டு ஆகுது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பீதியில் வந்து ஒரு உட்டன் ஸ்பாட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இந்த ட்ரைனிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நைட் டைமில் தான் வந்து டீமன்ஸ் வரும். ஸோ நைட் டைம் வந்து உங்கள் விஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக வந்து டென்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்துக்கிட்டு நான் இப்போ இருந்து ஒரு டீமன், ஸோ நீங்களாம் வந்து என்ன டிஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னா ஒவ்வொரு டீமன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டு டென்ஜன் வந்து வேகமாக வராரு. ஸோ டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா நிலமையை புரிஞ்சுக்கிறான். ஏன்னா டென்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் ஹசிரா பார்த்ததுக்கும் அவர் நிஞ்சாவும் கூட. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக இருக்காரு. டான்ஜர் என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற டிமன் ஸ்லேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்மர் ஹசிரா, என்னால் அவங்கள வந்து சண்டை போட முடியாது, எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டென்ஜனும் வந்து இதே ஒரு அப்பர் டீமன் வந்து முன்னாடி வந்து நின்னா இதே தான் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் டிஃபீட் பண்ணிட்டு வேகமாக வராரு. அப்போ டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தனியாக இருக்காதீங்க, எல்லாருமே ஒன்றா இருங்க, எல்லாரும் என் பக்கத்தில் வாங்கன்னு சொல்கிறான். ஸோ அப்படி எல்லாம் டான்ஜரோ நோக்கி ஓடும்போது பார்த்தீங்கன்னா டென்ஜன் வந்து ஒருத்தனை அடிக்க போவார். அப்போ டான்ஜரோ பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை வந்து பிளாக் பண்ணிடுவான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அட்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுவான். ஸோ அப்போ டென்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே டான்ஜரோ முன்னே இருந்த அளவுக்கு இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ மற்ற எல்லாருமே வந்து டான்ஜரோ ஃபைட் பண்ணுற பார்த்துட்டு ஸோ நம்மளால இதே மாதிரி ஃபைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு டென்ஜனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண வராங்க. அப்போ டென்ஜன் இருந்துக்கிட்டு பரவாயில்ல இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தவங்க கூட வந்து இப்போ ஃபைட் பண்ண வரானுங்க. ஸோ இப்போ தான் ஆட்டை வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அந்த ஈவினிங் ட்ரைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அப்போ டென்ஜன் என்ன சொல்கிறாருன்னா ஏன்டா டே நான் ஒரு ஃபார்மர் ஹசிராடா, என்னை கூட இத்தனை பேர் சேர்ந்து தோக்கடிக்க முடியாது அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் ஃபார்மர் ஹசிரா தான், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் தான், ஆனால் இதே ட்ரைனிங் நாங்கள் விடாமல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக டான்ஜரோ மாதிரியும் உங்கள் மாதிரியும் நாங்கள் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் விடாமல் ட்ரைனிங் எடுத்து மூசானை கில் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பாட்டாக வச்சு நாங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயராக ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து டான்ஜரோ கிட்ட டென்ஜன் வந்து இந்த மாதிரி நீ என்னோட ட்ரைனிங் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணிட்டேன், ஸோ நீ தாராளமாக வந்து அடுத்த அசிரா ட்ரைனிங் வந்து போகலான்னு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோ வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அப்போ வந்து டென்ஜனோட ஒய்ஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோக்கு வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுக்குறாங்க. கூடவே அங்கே இருக்க டீமன் ஸ்லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ டான்ஜரோ வந்து அவனோட நெக்ஸ்ட் அசிரா ட்ரைனிங்காக வந்து போயிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனோட க்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து ஜாயின் ஆகிடுது. ஸோ அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் எந்த அசிரா ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அது வேறு யாருமே இல்லை, முயிச்சிரோ தான். ஸோ முயிச்சிரோ கிட்ட ட்ரைனிங் எடுக்கலான்னு வந்து டான்ஜரோ உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முயிச்சிரோ வந்து ஏகப்பட்ட டீமன் ஸ்லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டு கடைசியாக இருக்க ஒருத்தன்ட்டு இப்போ நீ ஃபைட் பண்ண வச்சு நான் சொல்லுவேன், நீ என்கிட்ட ஆல்ரெடி 3 தடவை செத்துட்ட அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 4ஓட எபிசோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.